ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். நாளைக்கு ஒன் லாஸ்ட் ப்ரோமோ ஆஃப் மகாநதி. இதை சொல்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வி ஹாவ் டு ஃபேஸ் இட். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா அழகாக ஃபேஸ் பண்ணி முடிச்சிருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நேத்திக்கு வரைக்கும் நான் கொஞ்சம் வைப் பண்ணுற மூடில் இருந்தேன். லைக் ஓகே, இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு காவேரியோட போஸ்ட் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் புஷ்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த போஸ்ட்ல இருந்த சீன்ஸ் கூட கனெக்ட் ஆகும்போது நிறைய ஹாப்பி மொமெண்ட்ஸாக இருந்திருக்கும்ல. அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இப்போ நான் ஓகே ஆயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடிட்ஸ் போடுறோம், நம்ம ஹாப்பியாக வைப் பண்ணுறோம். ஸோ எப்படி நாளைக்கு ப்ரோமோவை ட்ரெண்ட் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஒரே ஐடியில் கண்டினியூஸாக பார்க்குறதும் ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஆனால் ரொம்ப கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அது நம்மளை போட்டாக எடுத்துக்கும். அதனால இப்போ ஒரு ஐடியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 times 10 times பார்க்குறீங்க. 10 times பார்த்தோம்னா 1 கவுண்ட்டாக எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 times பார்க்குறீங்க, ரிப்பீட்டடாக அது பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு ஒரு 2 minutes 5 minutes பிரேக் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்பி பாருங்க. ஒரு ஐடி வச்சிருக்கவங்க, இதே நிறைய ஐடிஸ் வச்சிருக்கீங்க, வீட்டில் நிறைய பேர்த்தோட ஃபோனில் நிறைய ஐடிஸ் இருக்குன்னா ஒரு ஐடியில் பார்க்குறீங்கன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு ஐடி எடுத்து அந்த ஐடியில் பாருங்க. ஸோ வேற ஐடிஸில் பார்க்கும்போது அது உங்களை போட்டாக கன்சிடர் பண்ணாது. அதேமாரி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு 10 கமெண்ட் போட்டிங்கன்னா அதே உங்களை நீங்கள் ஃபேக்காக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடும். ஸோ ஒரு கமெண்ட்டுக்கும் அடுத்த கமெண்ட்டுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. மல்டிபிள் டைம் சேம் கமெண்ட் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மொமெண்ட்டை விட்டால் நம்மளுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வைப் தான் பண்ணுறோம், வைபிங்ஸாக தான் போகிறோம். நோ ஹார்ட் பிரேக்ஸ் ஆன மாதிரி நான் 90% அவாய்ட் பண்ணிடுவேன். என் வீடியோஸில் இருக்காது. அந்தமாரி எமோஷ்னலாக போக வேணாம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இதிலிருந்து வெளியே வந்துடலாம். ஸோ கைஸ், பிலீவ் மீ, நாளைக்கு எல்லாருமே ஹாப்பியாக பாருங்க, ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.